GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. விஜயுடன் இணைந்து திருமா மேடையேறுவது தடுக்கப்பட்டது எப்படி? விஜயுடன் கூட்டணி அமைத்து மீண்டும் முதல்வராகிவிடலாம் என்ற எடப்பாடியின் கனவில் மண்ணை போட்டது யார்? அதிமுகவில் எல்லென்றால் என்னையாக இருக்கும் வேலுமணி மண்ணை கவியது எப்படி? விஜய் அதிமுக கூட்டணி என ஊடகங்களில் வந்த தகவலால் விஜய்க்கு ஏற்பட்ட உதறல்கள் என்னென்ன? எடப்பாடிக்காக தமிழக பாஜக தலைவராக தமிழிசையை நியமிக்க போகும் பாஜக தலைமை, 3வது அணி அமைக்கும் விஜய்க்கு திருமா குட் பை வைத்ததும், இப்படி எதிர்க்கட்சிகள் எல்லாம் திணறிக் கொண்டிருக்கும் வேளையில் களத்தில் அசுர வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கும் திமுகவும் உட்கட்சிக்குள் என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு கட்சியும் நடைபெறுகிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல் கட்சிகளுக்கு இடையே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களும் தேர்தல் பணிகளையும் எப்படி கையாள்வது என்பது குறித்து அவ்வப்பொழுது அரசியல் தலைவர்கள் பேசுவது தமிழகத்தில் உடனுக்குடன் ஒரு பிரேக்கிங் செய்தியாக இருக்கிறது. முதலாவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்தில் தேர்தல் பணிகளை இப்பொழுதே தொடங்க வேண்டும் என நேற்றே அவர் சூளுரைத்திருக்கிறார். இதற்கடுத்து தமிழகத்தில் நாங்கள் தான் கேம் சேஞ்சர் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் செல்லும் இடங்களெல்லாம் கூட்டணி ஆட்சி அல்லது நாங்கள் போட்டியிடும் இடங்களின் எண்ணிக்கை கூடும் என்றெல்லாம் அவ்வப்பொழுது கூறினாலுமே கூட விசிகாவின் ஆதவ் அர்ஜுனை பொறுத்தவரை செல்லும் இடங்களிலெல்லாம் சர்ச்சையை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அதன் 2ஆம் கட்ட தலைவர்கள் சர்ச்சைக்குரிய செய்திகளை வெளியிட்ட வண்ணம் வருகிறார்கள். அதிமுக தொண்டர்கள் நமது கட்சியின் தலைமை எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்று இதுவரை கணிக்க முடியாத அளவில் நிசத்தமான அமைதி காக்கிறார்கள் தொண்டர்கள். அதிமுக கூட்டணியில் விஜய் இணைந்து விடுவார் என்று தைரியமாக இருந்த அதிமுக தலைமைக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் ஓர் பேரிடியாக விஜய் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அவரது பொதுச் செயலாளர் மூலம். அதிமுக கூட்டணியை விஜய் உதறியது ஏன்? எடப்பாடி பச்சை கொடி காட்டியதால் தமிழக பாஜகவில் மீண்டும் தலைவராகும் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் 3வது அணியை அமைக்கும் விஜய்க்கு திருமா குட் பை வைத்து விட்டார். ஆனால் திமுகவோ களத்தில் அசுர பலத்துடன் தேர்தல் பணியையே தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தலைமையிலான ஆளும் கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை என்ற தோணியில் திமுக தலைமை பணியாற்றி வருகிறது. அதேபோல் எதிர்க்கட்சிகள் கூட்டணியை பொறுத்தவரை பெரும் தடுமாற்றத்துடன் கள நிலவரங்கள் இருப்பது போன்று ஊடகங்கள் பிம்பத்தை கட்டமைத்து வருகிறது. எந்த கூட்டணி பலமாக அமையும் என்பதை விட எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற விவாதங்கள் தொடங்கியுள்ளன. அந்த வகையில் திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்ட 6வது தீர்மானம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது கழகத்தின் ஒவ்வொரு உடன்பிறப்பும் ஒரு இயக்கம் என்று சொல்லத்தக்க வகையில் இன்று முதல் தேர்தல் பரப்புரை பணிகளை தொடங்குங்கள். துண்டு பிரச்சாரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் என மக்கள் இயக்கத்தை தொண்டர்கள் அனைவரும் இன்றே தொடங்குங்கள். 7வது முறையும் ஏற்றம் காண்போம் என அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 7வது முறை மீண்டும் திமுக ஆட்சி அமைப்போம் என்று திமுக அறைகூவல் விடுத்திருப்பது எதிர்கட்சிகளை அலற வைத்திருக்கிறது. புதிதாக கட்சி ஆரம்பிப்பவர்களை ஆட்டுவித்திருக்கிறது இந்த தீர்மானங்கள். தற்போது திமுக கூட்டணிக்கு எதிராக தமிழ்நாட்டில் யார் வலுவான கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்ற கள நிலவரங்கள் பற்றி கிடைத்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். தமிழக திரைப்பட நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் விக்கிரவாண்டியில் மாபெரும் மாநாட்டை நடத்திய பொழுது அந்த மாநாட்டின் கூட்டத்தில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று மிக உன்னதமான தமிழகம் எதிர்பார்த்த ஒன்றை மேடையில் அறிவித்தார். அது மட்டுமின்றி திமுக தான் எங்களது அரசியல் எதிரி என்றும் பாஜக எங்களது கொள்கை எதிரி என்றும் விஜய் விளக்கமாக எடுத்துரைத்தார். விஜய் என்ற நடிகருக்கு உள்ள மாஸ் செல்வாக்கு ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கிறது என்பது மறக்க முடியாத ஒன்று. அதே சமயத்தில் அரசியல் தலைவராக
கூட்டணி கட்சிகளின் தலைவராக அவரை மக்கள் இன்னும் ஏற்கவில்லை. ஏனென்றால் தமிழகத்தில் இதற்கு முன் தமிழக திரையுலகத்தில் இருந்து வந்த புரட்சி தலைவரின் அரசியல் எழுச்சியையும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அரசியல் வீழ்ச்சியையும் தமிழக மக்கள் அவ்வப்பொழுது நினைவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் விஜயின் அரசியல் வாழ்க்கை எழுச்சியில் முடியுமா அல்லது வீழ்ச்சியை சந்திக்க போகிறதா என்பது அவரது வருங்கால செயல்பாடுகளின் மூலம் நிரூபிக்கப்படும் என்று தமிழக மக்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர். விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்து அதிமுகவை மீண்டும் கரை சேர்த்து விடலாம் என்று கனவு கண்டதில் முதலில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி திமுகவை வீழ்த்தி ஆட்சி அமைத்து விடலாம், விஜய்க்கு துணை முதல்வர் பதவி கொடுத்து விடலாம் என்றெல்லாம் பல்வேறு கணக்குகளை எடப்பாடி பழனிசாமி போட்டிருந்தார். ஏனென்றால் முன்பே விஜய் அவர்கள் ஒரு கட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதாவிற்கும் அதிமுகவின் இரட்டை இலைக்கும் தனது ரசிகர் மன்றத்தையும் தனது சார்பாகவும் தேர்தல் பணியில் ஈடுபட்டது என்பது கடந்த காலத்தில் நடந்துள்ள ஒன்று. அந்த வகையில் விஜய் மீண்டும் அதிமுகவிற்கு ஆதரவு கொடுப்பார் என எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தார். தேர்தலில் இதுவரை பலத்தை நிரூபிக்காத விஜய்க்கு அதிகபட்சம் 30 முதல் 40 சீட் வரை கொடுத்து சரிகட்டி விடலாம். அதுவும் இல்லாமல் பணம் செலவுகளையும் கட்சி ரீதியாகவும் பூத் வாரியாகவும் திமுகவை எதிர்க்க அதிமுக தான் சரியான டீம் என விஜய்க்கு எடுத்துரைத்து தேர்தல் களத்தை முதல் தேர்தல் களத்திலேயே சட்டமன்றத்திற்கு விஜயின் ஆதரவாளர்களை எம்எல்ஏ ஆக்கி அனுப்பி வைக்கும் திட்டத்தை எடப்பாடி செயல்படுத்தி விடலாம் என்று கனவு கண்டிருந்தார். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி எப்படி அமைந்ததோ அதேபோல் அமைத்து விடலாம் என்று இபிஎஸ் தரப்பில் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட விஜய் 2011 அதிமுக தேமுதிகவுடன் ஜெயலலிதா மற்றும் விஜயகாந்த் என்ற 2 ஆளுமைகளுக்கு இடையே நடைபெற்றது. இப்பொழுது அப்படியாப்பட்ட நிலை இல்லை. ஜெயலலிதாவும் எடப்பாடியும் ஒன்றா என திருப்பி கேட்கப்பட்டுள்ளது விஜய் தரப்பில் இருந்து. மேலும் 100 முதல் 120 சீட்டுகள் கொடுக்க வேண்டும். முதல்வர் பதவி என்பது சுழற்சி முறையில் வேண்டும். வெற்றி பெற்றால் முதலில் விஜய்தான் முதல்வர் என விஜய் தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டதாகவும், இதனை கேட்ட எடப்பாடி தரப்பு பேராசை பெருத்த நஷ்டம், அடிப்படை கட்டமைப்பு கூட இல்லாத கட்சியாக இருக்கும் தாவேகாவுக்கு சீட்டுகளை அள்ளி கொடுத்தால் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏன் தமிழக மக்களும் இதை ஏற்க மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டு விட்டது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் திடீரென அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என விஜயின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பெயரில் அறிக்கை வெளியானது. அந்த அறிக்கையில் 2026 தேர்தலில் விஜய் தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம் என்று குறிப்பிடவில்லை. எங்களை நம்பி வருபவர்களுடன் களம் காண்போம் என்று பொதுவாக கூறப்பட்டது. இதனை பார்த்த எடப்பாடி பழனிசாமி இன்னும் 15 மாதங்கள் உள்ளது, விட்டு பிடிக்கலாம் விஜயை என்று கூறிவிட்டார். விஜயை அதிமுக கூட்டணிக்குள் இழுத்து வர வேண்டிய பொறுப்பு அதிமுக கொறடாவான எஸ்பி வேலுமணியிடம் எடப்பாடி பழனிசாமி ஒப்படைத்துள்ளார். ஏனென்றால் அதிமுகவில் வேலுமணியிடம் கொடுத்த பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக முடிக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் எடப்பாடி கணித்து வைத்துள்ள ஒன்று. அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என விஜய் கூறியதற்கு இன்னொரு காரணமும் வலுவாக பேசப்படுகிறது. அதாவது இம்மாத இறுதியில் லண்டனில் இருந்து தமிழ்நாடு திரும்ப உள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஓரிரு மாதங்கள் மட்டும் மாநில தலைவர் பதவியில் இருந்துவிட்டு ஜனவரி மாதம் முதல் பாஜக மேலிட பொறுப்பு பதவிக்கு செல்ல இருக்கிறார் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. அது மட்டுமின்றி அந்த தமிழ்நாடு பாஜக தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் அல்லது வானதி சீனிவாசன் நியமிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும், இதைத் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் என்ற தகவலும் மிக முக்கியமான இடத்திலிருந்து வெளியாகி உள்ளது. பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றினால் கூட்டணிக்கு பச்சை கொடி காட்ட தயார் என எடப்பாடி பழனிசாமி நீண்ட காலமாக பாஜக தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வந்தார். அதற்கான காலகட்டம் நெருங்கி வருவதாக அதிமுக வட்டாரம் தெரிவிக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகும் சூழலில் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் நம்மை பாஜக பி டீம் என்று பேசி வருவது உண்மையாகிவிடும் என்று முன்கூட்டியே விஜய் விலகிவிட்டார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி உள்ளது. அது மட்டுமின்றி சென்னையில் வரும் டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கர் நினைவு நாளில் விகடன் குழுமம் நடத்தும் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது. இதில் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட விஜய் புத்தகத்தை பெற்றுக் கொள்வது என்று நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி அரசியல் பின்னணியுடன் இருப்பதாக பல விமர்சனங்கள் எழுந்தன. விஜயுடன் திருமா கூட்டணி சேரப்போகிறார், திருமா திமுக கூட்டணியை விட்டு விலகி செல்ல போகிறார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று பேசிய விஜயின் வலையில் திருமா வீழ்ந்து விட்டார் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி வருகிறது. தற்பொழுது இருக்கும் தகவலின்படி முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோளை ஏற்று விகடன் குழுமம் ஏற்பாடு செய்துள்ள அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை
திருமாவளவன் புறக்கணிக்க முடிவு செய்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகிறது. அந்த விழாவில் விஜயுடன் பங்கேற்பது திமுக கூட்டணிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று மூத்த தலைவர்கள் பலர் கருத்து தெரிவித்ததால் திருமா இந்த முடிவை எடுத்ததாகவும், ஆனால் விசிகாவின் துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுன் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்கும்படி தொடர்ந்து திருமாவை வலியுறுத்தி வருவதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது. இதில் ஆதவ் அர்ஜுன் ஜெயிக்கப் போகிறாரா அல்லது ஸ்டாலின் திருமாவிடம் ஜெயிக்கப் போகிறாரா என்பதை டிசம்பர் 6 அன்றுதான் தெள்ள தெளிவாக வெளியாகும். திமுக, பாஜக, அதிமுக இல்லாத ஒரு அணியை உருவாக்கினால் நல்ல இமேஜ் கிடைக்கும் என்று சிலர் கூறிய யோசனையை அடுத்து புதிய அணியை அமைக்கும் முயற்சியில் விஜய் ஈடுபட்டிருக்கிறார். அப்படி அமைத்தால் திமுக, அதிமுக, பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் நம்மோடு வருவார்கள் என்று கூட்டணி கணக்கு போட்டு வைத்து விஜய் காய் நகர்த்தி வருகிறார். காங்கிரஸ், விசிக, மனிதநேய மக்கள் கட்சி ஆகியோர் நம்முடன் வந்தால் சிறப்பு என்று அவர்களை குறிவைத்து விஜய் திட்டமிட்டு திரைமறைவு பணிகளில் வேலைகளை தொடங்கியுள்ளதாகவும் செய்திகள் வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3வது அணி என்பது முடியாதவர்களின் அணி என பல தேர்தல்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை விஜய் கைவிடுவது அவருக்கும் நல்லது, அவர் சார்ந்த மக்களுக்கும் நல்லது எனவும் 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணிக்கு என்ன ஆனது என்பதை விஜய் நினைத்து பார்க்க வேண்டும் என்று திருமா தரப்பு விஜய்க்கு அறிவுரை கூறியதாக தகவல்கள் வெளியாகிறது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக அதிமுக களத்தில் நிற்பது வழக்கமானது. ஆனால் 3வது அணி வந்தால் அது எப்போதும் ஆளும் கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். மொத்தத்தில் தற்பொழுது கள நிலவரப்படி திமுக அசுர பலத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறது. மற்ற அனைத்து கட்சிகளும் தள்ளாட்டத்திலும் தடுமாற்றத்திலும் உள்ளன என்பதுதான் தற்பொழுதைய தமிழக நிலவரமாக உள்ளது. இது போன்ற அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் காண நமது கிங் 360யோடு இணைந்திருங்கள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily.